Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin sallallahu alaihi wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. यमहक़ुल्लाहु रिबा व युर्बिश सदक़ात सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम वक़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्नर रजुल ला यहरुमु रिज़्क़ बिदम्बि युसीबुहु औ कमा क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் சலாமும் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள், இனிமேலும் வரக்கூடியவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என துஆ செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் என்னுடைய இந்த சிறிய உரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேர் அருளால் நாம் ரமலானுடைய இந்த பகல் நேரத்தில் அல்லாஹ் ரசூலுடைய சொற்களை நாம் நமக்கு மத்தியில் சிறிது சொல்ல கேட்டு நாம் நமக்கு மத்தியில் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோமே, இது அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு மாபெரும் கருணையும் ஒரு கிருபையுமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எத்தனையோ பேர் வெளியில் தங்களுடைய வேலைகளில் இருக்கும்போது அல்லாஹுடைய சொற்களை கேட்பதற்காக சொல்வதற்காக அல்லாஹ் நம்மை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறானே, உண்மையிலேயே இது அல்லாஹனுடைய கருணையும் ஒரு கிருபையும் தான். அல்லாஹ் நல்லருள் புரிவானாக, அல்லாஹ் பரக்கத் செய்து அருள் புரிவானாக. அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பாக எந்தெந்த காரியங்களினால் பரக்கத் எடுபட்டு விடும், பரக்கத்து நீங்கிவிடும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்களை பற்றி நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அது பல காரியங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக நான் சொல்வேன், எழுதிக்கங்க இன்ஷா அல்லாஹ். முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னர் ரஜுல ல யுஹரிமு ரிஸ்க பிதம்பி யுஸிபுஹு. ஒரு மனிதன் தனக்கு கிடைக்க வேண்டிய பரக்கத்தை இழந்து விடுகிறான். எதனால் அப்படின்னு சொன்னால் அவன் செய்யக்கூடிய பாவத்தினால், அவன் செய்யக்கூடிய பாவங்களினால் ஒரு மனிதன் தனக்கு கிடைக்க வேண்டிய ரிசுக்கை, தனக்கு கிடைக்க வேண்டிய அருளை, தனக்கு கிடைக்க வேண்டிய பரக்கத்தை அவன் இழந்து விடுகிறான். அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக நம்ம பிள்ளைகள் முன்னேறலை, நம்ம வீட்டில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கல, நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகளாக இருக்குது. இந்த மாதிரியான நேரங்களை நம்ம புரிஞ்சுக்கிறணும், நம்ம ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருக்கிறோம், ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருக்கிறோம். ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லா சொல்லி காட்டுவாங்க, என் மனைவி என் மேலே கோபப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் நான் புரிஞ்சுக்கிருவேன், நான் ஏதோ தப்பு செஞ்சுருக்கிறேன், நான் ஏதோ பாவம் செஞ்சுருக்கிறேன். என் பாவத்தினால் என் மனைவி என்னை எதிர்த்து பேசுகிறாள், என் பாவத்தினால் என் மனைவி என்னை எதிர்த்து எனக்கு பாதகமாக பேசுகிறாள் என்று நான் புரிந்து கொள்வேன். உடனே நான் இஸ்திக்ஃபார் செய்வேன், அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு தேடி விடுவேன் என்று சொல்லுவாங்க ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லா. இப்படி நமக்கு ஏதாவது துன்பங்கள், துயரங்கள் அது தொடருது அல்லது ஏற்படுது அப்படின்னு சொன்னால் நாம் செய்யக்கூடிய பாவத்தினால், நாம் செய்யும் பாவத்தினால் கண்டிப்பாக என்ன செஞ்சது, பரக்கத்து நீங்கி விடுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். கண்டிப்பாக நாம் அதாவது பாவம்னா என்னம்மா, பார்க்கக்கூடாததை பார்ப்பது, கேட்கக்கூடாததை கேட்பது, பேசக்கூடாததை பேசுவது, செய்யக்கூடாததை செய்வது, இதுதான் பாவம், இதுதான் பாவம். அல்லாஹ் தடுத்த விஷயங்களை செய்வது, அல்லாஹ் தடுத்த விஷயங்களை செய்வதனால், அல்லாஹ் எதை வெறுக்கிறானோ அதை செய்வதனால் நாம் என்ன செஞ்சிடறோம், பரக்கத்தை இழந்துடுறோம், பரக்கத்து கிடைக்காமல் போய்விடுகிறது என்று நமக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. இன்ஷா அல்லாஹ் தவிர்த்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் பாவங்களை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்து கொள்வோம். அல்லாஹ் நிறைய பரக்கத்துகளை அல்லாஹ் நமக்கு தந்து பரக்கத்தை தடுக்கக்கூடிய காரியங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருள்வானாக, நம்மை பாதுகாத்து அருள்வானாக. அன்பு தாய்மார்களே, அடுத்து நமக்கு சொல்லி காட்டுவாங்க, ரெண்டாவதாக அல் கிதுபு, பொய் பேசுவது நம்மளுடைய பரக்கத்தை என்ன செஞ்சிடும், அது இல்லாமல் ஆக்கிறோம். பொய் பேசுறது, உதாரணமாக
இப்போ நான் இருக்கிறேன்னு வைங்களேன், வீட்டை விட்டு கிளம்பி வர்றேன், அது எங்கே வந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. நான் என்னம்மா சொல்லணும்? அதுக்கு நான் இப்போ தான் வீட்டை விட்டே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லணும். நான் இப்படி சொல்கிறேன், வீட்டை விட்டு கிளம்பி வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன், ஆனால் நான் சொல்கிறேன் இந்த ரயில்வே கேட்டை தாண்டிட்டு அதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இது பொய். இது மாதிரி சின்ன சின்ன பொய்களும் நம்மளுடைய பரக்கத்தை நீக்கிவிடும், நம்மளுடைய பரக்கத்தை நீக்கிவிடும். இன்னொரு வீட்டில் நாம் இருப்போம், கணவர் ஃபோன் போடுவார், ஆனால் நாம் சொல்லுவோம் வீட்டில் தாங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அன்பு தாய்மார்களே, இப்படி நம்ம வாழ்க்கையில் அதிகமாக பொய் பேசுவதனால நம்மளுடைய பரக்கத்து நீங்கிவிடும். அல்கிதுபு யுஹ்லி, பொய் என்பது நம்மளை அழித்து விடும், பரக்கத்தை அழித்து விடும் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குலில் ஹக்க வலவுக்கான முர்ரா, கசப்பாக இருந்தாலும் கூட உண்மை தான் பேசணும், நிச்சயமாக உண்மை தான் சொல்லணும். அதாவது நமக்கு பிரச்சனையே வந்தாலும் கூட நம்ம உண்மை தான் பேசணும், பொய் பேசுவது கூடாது, பொய்யை தவிர்த்து கொள்ள வேண்டும். பொய் பேசுவதனால் நம்மளுடைய பரக்கத்து நீங்கி விடுகிறது, நம்மளுடைய பரக்கத்து இல்லாமல் போய்விடுகிறது. அதை பொய்யிலே இன்னொன்று இருக்கிறது. சொல்கிறத சொல்லிடுவோம் ஆனால் சொல்லலைன்னு சொல்லுவோம், செய்கிறத செஞ்சிருவோம் ஆனால் செய்யலைன்னு சொல்லுவோம். எதுவும் பொய்யில் கட்டுப்பட்டது தான். இதுக்கு அரபியில் தத்லீஸ் என்பதாக சொல்லுவாங்க. நிச்சயமாக இந்த பழக்கமும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. இதனால் நம்மளுடைய பரக்கத்து நீங்கி விடும் என்பதாக நமக்கெல்லாம் இமாம் பெருமக்கள் எழுதி காட்டுவாங்க. நிச்சயமாக அடுத்து நமக்கு எழுதி காட்டுவாங்க, அல் கஃபுலத்து அன் திக்ரில்லாஹி வஸ்ஸலாத்தி வத்திலாவத்தில் குர்ஆன். அல் கஃபுலத்து அன் திக்ரில்லா, அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் நாம் பாராமுகமாக இருப்பது, பொடுபோக்காக இருக்கிறது. அல்லாஹ்வை திக்ரு செய்யாமல் இருப்பது, வீட்டில் தொழுகாமல் இருப்பது, அதே மாதிரி குர்ஆன் ஷெரீஃப் ஓதாமல் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, மஸலுல்லதி யதுகுரு ரப்பஹு வல்லதி லா யதுகுர், அதாவது அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடியவங்களுக்கும் அல்லாஹ்வை திக்ரு செய்யாதவங்களுக்கும் என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக மஸலில் ஹய்யி வல் மையித், உயிரோடு உள்ளவங்களுக்கும் மௌத்தானவங்களுடைய உதாரணம் என்பதாக சொல்லுவாங்க. அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடியவங்க பரக்கத்தோடு இருப்பாங்க, அல்லாஹ்வை திக்ரு செய்யாதவங்க பரக்கத்தை இழந்து செத்த பிணம் மாதிரி இருப்பாங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். எனவே திக்ரு செய்ய வேண்டும். டெய்லி என்ன செய்யணும்? காலையில் எந்திரிச்ச பின்னாடி காலையில் 100 தடவை சுபஹான் அல்லாஹ், 100 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ், 100 தடவை அல்லாஹ் அக்பர், 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ், 100 தடவை சலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சலவாத்தையோ அல்லது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷாஅல்லாஹ் முயற்சி பண்ணுவோம். இன்ஷாஅல்லாஹ் குறைஞ்சது இது மொத்தம் 600 தடவை வரும். சுபஹான் அல்லாஹ் 100 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 100 தடவை. அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு அடுத்து என்னம்மா? அல்லாஹ் அக்பர் சொல்கிறதுக்கு முன்னாடி லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது நமக்கு ஷேக்மார்கள் நமக்கு வழக்கப்படுத்துவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு பின்னாடி லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை. அதுக்கப்புறமா அல்லாஹ் அக்பர், அதுக்கப்புறமா நம்ம அல்லாஹ் அக்பர், அதுக்கப்புறமா இஸ்திஃபார் ஒரு 100 தடவை. இஸ்திஃபார் நம்ம 100 தடவை. இஸ்திஃபார் நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ் அது ஒரு 100 தடவை. அதே மாதிரி நம்ம சலவாத்து ஒரு 100 தடவை, ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மாதிரி ஒரு 100 தடவை ஓதிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய திக்ருகள் என்ன செஞ்சிடும்? அல்லாஹ் இடத்துல சமர்ப்பிக்கப்படும், பரக்கத்தான வாழ்க்கை கிடைக்கும் இன்ஷாஅல்லாஹ். அப்போ திக்ரை மறப்பது கண்டிப்பாக பரக்கத்தை நீக்கிவிடும். காலையில் திக்ரு செய்யலை, மாலையில் திக்ரு செய்யலை, எப்போயுமே அல்லாஹ்வை நம்ம நினைக்காம வாழ்கிறோம். இப்போ நம்ம வாழ்க்கையிலிருந்து பரக்கத்து நீங்கிடும். எல்லாம் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு கஷ்டத்தை உணர்வோம். அல்லாஹ் நம்மளே பாதுகாக்கணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆண்களுக்கு சொல்லுவாங்க, வீட்டில் நஃபில் தொழுதுக்கங்க, வீட்லையும் இஜ்அலு ஸலாத்துக்கும் ஃபி புயூத்திக்கும், உங்கள் வீடுகளில் உங்கள் தொழுகைகளை ஆக்கிக்கங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுன்னத்தான தொழுகைகளை, நஃபிலான தொழுகைகளை வீட்டில் தொழுங்க. வீட்டில் தொழுதுட்டு ஃபர்து தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வாங்க. நிச்சயமாக அப்போ வீட்டில் தொழுவதினால் பரக்கத்து ஏற்படுகிறது. எந்த வீட்டில் யாருமே தொழுகிறது இல்லையோ அந்த வீடு நிச்சயமாக கபைத்துல் ஹரீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எந்த வீட்டில் குர்ஆன் ஷெரீஃப் ஓதப்படுமோ அந்த வீடு பரக்கத்தான வீடு. எந்த வீட்டில் குர்ஆன் ஷெரீஃப் ஓதலையோ, எந்த வீட்டில் தொழுகலையோ, கண்டிப்பாக அந்த வீடு எப்படிப்பட்ட வீடுன்னு சொன்னால் கபைத்துல் ஹரீப், பிசாசு பிடித்த, பேய் பிடித்த, ஷைத்தான் பிடித்த, ஷைத்தான்கள் குடியிருக்கக்கூடிய மோசமான பரக்கத்தை இழந்த வீடாக மாறிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறாங்க. அன்பு தாய்மார்களே, அப்போ வீட்டில் தொழுகணும், குர்ஆன் ஷெரீஃப் ஓதணும், தொழுகணும். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ஒரு பக்கம் ஓதுங்க அல்லது 2 பக்கம் ஓதுங்க. உங்களால் முடிந்த அளவு குர்ஆன் ஷெரீஃப் ஓதுகிற பழக்கம் நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு பரக்கத்து கொட்டும். நிச்சயமாக குர்ஆன் ஓதுவதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் பரக்கத்து எடுக்கப்பட்டு விடும். குர்ஆன் ஓதுறதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் பரக்கத்து எடுக்கப்பட்டு விடும்.
நம்ம புதுக்கோட்டையில் ஒரு ஹாஜியார் இருக்கிறாங்க, நம்ம அனுபவபூர்வமாக பார்த்தோம். மிகப்பெரிய ஒரு வசதி படைத்தவர். அவர் சொல்லுவார், ஹஸரத்துங்க நான் குர்ஆன் ஓதாமல் நான் வீட்டை விட்டு வெளியேற மாட்டேன். ஃபஜ்ரு தொழுதுட்டு வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி டெய்லி குர்ஆன் ஓதாமல் என்ன செய்ய மாட்டேன், வீட்டை விட்டு போக மாட்டேன். நிச்சயமாக ஒரு பக்கமோ அரை பக்கமோ அல்லது 2 பக்கமோ என்னால் முடிந்த அளவு குர்ஆன் ஷரீஃப் ஓதிட்டு தான் என்ன செய்வேன். அடுத்து என்னுடைய எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும், எவ்வளோ முக்கியமான காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்துக்காக நான் புறப்பட்டு சொல்வேன், அல்லாஹ் இதுவரைக்கும் எனக்கு பரக்கத் செய்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்லுவாங்க. குர்ஆனினால் பரக்கத்தை அனுபவிக்கக்கூடியவங்க நிறைய பேர் உண்டு. நம்மள்கிட்ட எதுவுமே இல்லாட்டியும் கூட குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதனால் அல்லாஹ் பரக்கத்தான ஒரு உணர்வை நமக்கு தருவான், நிரப்பமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவான். எனவே வீட்டில் 3 விஷயங்களை பேணணும். 1 திக்ரு செய்யணும், 2வது தொழுகணும், 3வது என்னம்மா குர்ஆன் ஷரீஃப் ஓதணும். இந்த 3ம் இல்லாத வீட்டிலேருந்து பரக்கத்து நீங்கிவிடும். இந்த 3ம் இல்லாத வீட்டிலேருந்து என்ன செஞ்சிடுமா, பரக்கத்து நீங்கிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எந்த வீட்டில் நாய் இருக்குமோ அந்த வீட்டிலேருந்து அல்லாஹ்வுடைய பரக்கத்து நீங்கிடும். நாய் வளர்க்குற பழக்கம் நம்மள்கிட்ட இருந்தால் நிச்சயமாக நாயை விரட்டி விட்டுறணும் அல்லது யாருக்காவது நம்ம கொடுத்துடணும். கண்டிப்பாக அந்த நாய் நம்ம வளர்க்கக்கூட. நம்ம வீட்டில் நாயை வளர்த்தால் அந்த வீட்டில் மலக்குமார்கள் வரமாட்டாங்க, அல்லாஹ்வுடைய பரக்கத்து வராது, அல்லாஹ்வுடைய பரக்கத்து எடுக்கப்பட்டு விடும். அன்பான தாய்மார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நாய் வளர்ப்பது கூட பெரும்பாலும் நாய் வளர்க்க மாட்டோம் நிச்சயமாக. ஆனால் எந்த வீட்டில் நாய் வளர்க்குறோமோ வீட்டில் கட்டி போட்டோ அல்லது வீட்டில் அடைச்சி வச்சோ அல்லது வீட்டில் அதுக்குன்னு தனி ஒரு இடத்த ஒதுக்கியோ நாய் வளர்த்தால் நாய் வளர்க்கும் வீட்டுக்குள் மலக்குமார்கள் வரமாட்டாங்க. மலக்குமார்கள் வராத வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் வராது. எனவே நாய் வளர்ப்பது கூடாது. அடுத்து எழுதி காட்டுவாங்க, எந்த வீட்டில் ஃபோட்டோக்கள் மாட்டப்பட்டிருக்குமோ, எந்த வீட்டில் ஃபோட்டோ மாட்டப்பட்டிருக்கு, ஐயாவுடைய ஃபோட்டோ, அத்தம்மாவுடைய ஃபோட்டோ அல்லது வீட்டில் பெரியவங்களுடைய ஃபோட்டோ அல்லது பேரப்பிள்ளைகளுடைய ஃபோட்டோக்கள் ஷோகேஸில் வச்சுருக்கிறீங்க அல்லது சுவத்தில் மாட்டி வச்சுருக்கிறீங்க. இப்படி ஃபோட்டோக்கள் உள்ள வீட்டில் மாட்டப்பட்டிருக்கிற வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க, மலக்குமார்கள் வரமாட்டாங்க. பரக்கத்து அங்கே கிடைக்காது. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தவங்க என்ன செஞ்சாங்க, அதாவது வாசலை பிடிச்சி நின்று பார்த்துட்டு அப்படியே வேகமாக திரும்பிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அத்தா வீடு வரைக்கும் வந்துட்டு என்னென்னு கூட பேசாமல் சலாம்லாம் சொல்லாமல் அப்படியே நின்று கோபமாக பார்த்துட்டு திரும்பிட்டாங்களே, என்னன்னு தெரியலையே. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஓடுறாங்க, பேர பிள்ளைகளும் ஓடுறாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அழுதுகிட்டே ஓடுறாங்க. ஐயா எங்கே போகிறீங்க ஓடி வர்றாங்க. அப்படி ஓடி வந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொன்னாங்க, ஃபாத்திமா உன் வீட்டுக்கு நான் வந்தேன், என் அருமை மகளே ஃபாத்திமா உன் வீட்டுக்கு நான் வந்தேன். வந்து பார்த்தா ஒரு திரை ஒன்று தொங்க விட்டுருந்தேன். அந்த திரையில் சிட்டுக்குருவிகளுடைய சின்ன குருவிகளுடைய படங்கள் இருப்பதை பார்த்தேன். நிச்சயமாக அதாவது சின்ன குருவிகள் உயிரினங்களுடைய ஃபோட்டோக்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு நிச்சயமாக மலக்குமார்கள் வரமாட்டாங்க. மலக்குமார்கள் வராத இடத்துக்கு எனக்கு என்ன வேலை என்பதாக சொன்னாங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார்கள், எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். அப்போ மலக்குமார்கள் வராத வீட்டுக்கு எனக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி தான். சாதாரண வீட்டில் ஜன்னலில் திரை தொங்க விட்டுருக்குறோம், கதவுல அதாவது வாசலில் திரை தொங்க விட்டுருக்குறோம். அந்த திரையில் இருக்கக்கூடிய சின்ன சிட்டுக்குருவிகளுடைய படத்தினால் கூட நம்ம பரக்கத்து நீங்கிவிடும். நம்ம வீட்டுக்குள்ளே பரக்கத்து வராது. அன்பு தாய்மார்களே, எனவே ஃபோட்டோக்கள் என்ன செய்யணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா யதுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரத்துன். எந்த வீட்டில் நாய் வளர்க்கப்படுமோ, எந்த வீட்டில் ஃபோட்டோக்கள் மாட்டப்பட்டிருக்குமோ, தொங்க விடப்பட்டிருக்குமோ, அப்படிப்பட்ட வீட்டில் ஃபோட்டோன்னு புரியலாமா, மரம் செடி கொடிகளுடைய ஃபோட்டோக்கள் இருக்குது, தப்பு கிடையாது. பூக்களுடைய ஃபோட்டோக்கள் இருக்குது, தப்பு கிடையாது. தாவர வர்க்கங்கள் ஃபோட்டோக்கள் இருக்குது, கட்டிடங்களுடைய ஃபோட்டோக்கள் இருக்குது, தப்பு கிடையாது. உயிருள்ளவைகளுடைய ஃபோட்டோக்கள் இருக்கக்கூடாது. உயிருள்ளவைகளுடைய ஃபோட்டோக்கள் தொங்க விட்டுருக்கக்கூடாது. உயிருள்ளவைகளுடைய ஃபோட்டோக்கள் எந்த வீட்டில் இருக்குமோ அந்த வீட்டில் ரஹமத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டாங்க. ரஹமத்துடைய மலக்குமார்கள் வராத வீட்டில் பரக்கத்தும் இருக்காது, பரக்கத்து எடுக்கப்பட்டு விடும். நிறைய வீடுகளை நம்ம பார்த்துருக்குறோம், சவர் பூரா ஃபோட்டோக்கள் மாட்டி வச்சுருப்பாங்க. சில வீடுகளை நான் சொன்னது உண்டு, ஃபோட்டோக்களை எடுத்துருங்க, அல்லாஹ்வுடைய பரக்கத்து நமக்கு கிடைக்காது அப்படிலாம் நான் சொன்னது உண்டு. சில பேர் சொல்லுவாங்க, இல்லை எதிர்த்துங்க, அது ஞாபகார்த்தமாக உள்ளது, அதை எப்படி நான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல போது சில நாட்கள் கழித்து அந்த வீடுகளை நாம் பார்க்கும்போது சின்ன பின்னமாக பரக்கத்து இழந்ததாக, அந்த முன்னேற்றங்கள் இழந்ததாக நம்ம அதை கண்கொண்டு பார்த்தோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும்.
எனவே அன்பு தாய்மார்களே, நம்ம வீடுகளில் ஃபோட்டோக்கள் மாட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை எடுத்துருங்க. எடுத்து பீரோலுக்குள்ளே வச்சுருக்கிறீங்க, பெட்டிக்குள்ளே வச்சுருக்கிறீங்க, அல்லது என்ன செஞ்சுருக்கிறீங்க, ஏதாவது ஒரு தனியாக ஒரு இடத்துல மாட்டப்படாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயம் ஃபோட்டோக்கள் நம்ம பார்வையில் படும் விதமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மலக்குமார்கள் வரமாட்டாங்க, பரக்கத்து நமக்கு கிடைக்காது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வானாம், நாளை கியாமத்து நாளில் நீ ஃபோட்டோ பிடிச்சையில் நீ எந்தெந்த ஃபோட்டோக்கள் வச்சிருக்கிறியோ அந்த ஃபோட்டோவுக்கு நீ உயிரை கொடுமானாம், உயிரை கொடுக்க சொல்லுவான். நம்ம உயிர் எப்படி கொடுக்க முடியும்? அப்போ அந்த ஃபோட்டோக்களுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து அந்த ஃபோட்டோக்களில் உள்ளவர்களை நரகத்தில் போட்டு வேதனை செய்வானாம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். ஃபோட்டோக்களில் உள்ளவர்களை நரகத்தில் போட்டு நோவினைப்படுத்துவானாம். இன்னும் அந்த ஃபோட்டோ வரைந்தவர்களை, ஃபோட்டோ எடுத்தவர்களை, இவர்களையும் என்ன செய்வானாம்? அல்லாஹ் கண்டிப்பாக நோவினை செய்வான். அல்லாஹ் அதாபுக்கு காரணமாக ஆக்குவான் மறுமை நாளிலே. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். உலகத்தில் ஃபோட்டோக்கள் மாற்றப்பட்டிருந்தால் பரக்கத்து கிடைக்காது, பரக்கத்து கிடைக்காது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அவசியத்துக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷரியத் அதை அனுமதிக்கிறது. ஆனால் அவசியம் இல்லாமல் நம்ம ஃபோட்டோக்களை எடுத்து அதை மாட்டி வைப்பது அது பரக்கத்தை இழக்க செய்துவிடும் என்பதாக நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. சில நேரங்களில் சில பேர் சொல்லுவாங்க, அதிகமாக ஃபோட்டோ எடுக்காதீங்க, பிள்ளைகள் அதிகமாக ஃபோட்டோ எடுக்கிறோம் சொல்லுவாங்க, வாழ்நாள் குறையுது என்பதாக சொல்லுவாங்க. நம்மளுடைய வயது குறைகிறது. அதிகமாக ஃபோட்டோ எடுப்பதினால் நம்முடைய வாழ்நாளில் உள்ள பரக்கத்து நீங்கி விடுகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நிச்சயமாக அவசியத்துக்கு எடுக்கிறோம், பாஸ்போர்ட்டுக்கு எடுக்கிறோம், எங்கேயாவது அதாவது வெளிநாடு போகணும் எடுக்கிறோம், இது மாதிரியான நேரங்கள் எடுக்கிறோம், தப்பு கிடையாது, தவறு கிடையாது. ஆனால் நிச்சயமாக தேவையில்லாமல் நம்ம ஃபோட்டோக்கள் அதிகமாக எடுப்பது பரக்கத்தை நீக்கிவிடும் என்பதாக நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அடுத்து அல் கஸ்லு வ தகாசுலு அனி ஸஇ வ அதமில் அஹ்தி பில் அஸ்பாப். நிச்சயமாக எந்த வீட்டில் சோம்பேறியானவங்க இருப்பாங்களோ, சோம்பேறியான ஆண், உழைக்காத ஆண், சோம்பலில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் எந்த வீட்டில் இருப்பானோ அவனிடத்திலிருந்து பரக்கத்து நீங்கி விடுகிறது. அவனிடத்திலிருந்து பரக்கத்து என்ன செய்து விடுகிறது? நீங்கி விடுகிறது. சோம்பேறியான ஆண்டை யாருமா? உழைக்காமல் வீட்டுக்கு வேண்டியவைகளை உழைத்து பெற்றுத்தராமல், வேலைக்கு போகாமல், வேலை செய்யாமல், நல்ல வயது வந்த பின்னாடியும் கூட உழைக்க வேண்டிய வயசில் யார் உழைக்காமல் வீட்டில் இருப்பாங்களோ நிச்சயமாக அப்படிப்பட்ட ஆணிடத்திலிருந்து பரக்கத்து நீங்கி விடுகிறது. உழைக்கிற வயசில் உழைக்க வேண்டும், சம்பாதிக்கிற வயசில் சம்பாதிக்க வேண்டும். கண்டிப்பாக அப்படிப்பட்ட அந்த இளைஞர்கள், இந்த சம்பாதிக்காத இளைஞர்கள், வீட்டில் வெறுமனை சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள், இவர்களின் மூலமாகவும் பரக்கத்து நீங்கிவிடும் அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது பரக்கத்தில்லாத தன்மை 3 விஷயங்களிலே நாம் பார்க்கலாம். எத்தனை விஷயங்களம்மா? 3 விஷயங்களை நாம் பார்க்கலாம். பரக்கத்தில்லாத தன்மை 3 விஷயங்களை பார்க்கலாம் சொல்லிட்டு முதல்ல சொன்னாங்க, வீட்டில் பார்க்கலாம். எந்த வீடு விசாலமாக போதுமானதாக இல்லையோ, அதாவது நெருக்கடியாக இருக்குமோ, விருந்தாளிகள் வந்து போனால் அல்லது வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு தங்குவதற்கு கொள்வதற்கு ரொம்ப நெருக்கடியான வீட்டில் பரக்கத்து எடுக்கப்பட்டுடும் அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகைக்கு இடம் இல்லை, தொழுகிறதுக்கு இடம் இல்லை, ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, சாமான்சட்டில் அதிகமாக என்ன செஞ்சுருக்கிறோம், போட்டு நிரப்பி வச்சுருக்கிறோம், படுக்க முடியலை, சரியாக கால் நீட்டி படுக்க முடியலை, இப்படி சௌகரியம் இல்லாத வீடு குடிசை வீடாக இருந்தாலும் அதை நம்ம சௌகரியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன வீடாக இருந்தாலும் அதை நாம் படுத்து எந்திரிப்பதற்கு சௌகரியமான வீடாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லுவாங்க. எந்த வீடு பராமரிக்கப்படலையோ, வீடு சுத்தமாக இல்லை, துணிமணிகள் அங்கங்கே தொங்க விட்டுருக்கிறோம், அழுக்கு துணிகள் தொங்குது, வீடு சுத்தமாக இல்லை, வீடு கூட்டப்படலை, இப்படிப்பட்ட வீட்டிலிருந்து அல்லாஹ்வுடைய பரக்கத்து நீங்கிவிடும். எனவே தான் சொல்லுவாங்க, இமாம் பெருமக்கள் சொல்லி காட்டுவாங்க, ஒரு வீட்டில் ஒரு பெண் தலை சீவும் போது அந்த தலைமுடி கீழே வீட்டுக்குள்ளே விழுந்து அந்த தலைமுடியை எடுக்காமல் கீழே விழுந்த தலைமுடியை எடுக்காமல் விட்டுட்டா கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு பரக்கத்து நீங்கிவிடும். அன்பு தாய்மார்களே, எவ்வளோ பெரிய விஷயம் என்று பாருங்களேன். அப்போ வீட்டில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து நீங்கிடும் சின்ன சின்ன விஷயங்களினால், சின்ன சின்ன காரணங்களினால். ரெண்டாவதாக சொன்னாங்க, வஃபில் ஃபரசி, நம்ம உபயோகிக்கக்கூடிய வாகனங்கள்
அந்த வாகனங்களை நம்ம உபயோகிக்கும் போது ஓட்ட ஆரம்பிக்கிறோம், பிஸ்மில்லா சுபஹான் அல்லது சஹரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன். அல்லாஹ், இந்த வாகனத்தை நீ தான் கொடுத்த, இந்த வாகனத்தை இயக்குவதற்கு எங்களுக்கு எந்த விதமான ஆற்றலும் இல்லை. வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். நானும் இந்த வாகனமும் ஒரு நாள் அல்லாஹ்விடத்தில் போகக்கூடியவங்களாக இருக்கிறோம் என்று இந்த துஆவை ஓதிட்டு என்ன செய்யணும், நம்ம வாகனங்களை இயக்கணும். துஆ தெரிய சுபஹான் அல்லது சஹரனா வாகனத்தில் ஏறின பின்னாடி ஓதுற துஆ தெரியலையா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அவரு சொல்லிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, எனவே ஸ்கூட்டி ஓட்டுறோம் அல்லது பைக் ஓட்டுறோம், கார் ஓட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இல்லை நாம ஓட்டலை, டிரைவர் ஓட்டுறாரு, அவர் ஓட்ட ஆரம்பிக்கும் போது டிரைவர் முஸ்லீம் அல்ல, இப்போ நாம் உட்கார்ந்துருக்கிறோம், வண்டி போக ஆரம்பிக்குது, இப்போ நம்ம என்ன சொல்லணுமா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு இந்த துஆ ஓதிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ துஆ ஓதப்படாத வாகனத்திலிருந்து அல்லாஹ் பரக்கத்தை நீக்கிடுறான். எந்த வாகனம் சரியாக இயங்கலையோ, எந்த வாகனம் பராமரிக்கலையோ, வாகனத்தை பராமரிப்பதும் பரக்கத்தை பெற்றுத்தரும். பராமரிக்கப்படாத வாகனத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பரக்கத்து நீங்கிவிடும் அப்படின்னாங்க யாருமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவதாக சொன்னாங்க வஃபில் மர்ஆ, பெண்ணிடத்தில் என்ன செஞ்சிடும், அதாவது பரக்கத் ஒரு பெண்ணின் மூலமாகவும் நீங்கிடும், பெண்ணின் மூலமாகவும் பரக்கத்து நீங்கிடும் வீட்டில் இருந்து. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அன்பு தாய்மார்கள் நிறைய பேர் ஒன்று கூடி இருக்கிறீங்க, நாம் கோபித்து கொள்ளக்கூடாது. கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும், நம்ம வீட்டில் பரக்கத்து எடுபடுவதற்கு காரணம் ஒரு பெண்ணாக இருப்பாள் அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லத்தி லா உல்ஃபத்த வலா மவத்தத்த. எந்த பெண்ணுன்னு சொன்னால், எந்த பெண்ணிடத்தில் அன்பான கருணை இல்லையோ, அன்பான நடவடிக்கை இல்லையோ, எப்போ பார்த்தாலும் கடுமையாக நடந்துக்கிறான், எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருக்கிறான். டென்ஷனாக இருக்கக்கூடிய பெண் வாழக்கூடிய வீட்டிலிருந்து பரக்கத்து நீங்கிவிடும் சொன்னாங்க. லா உல்ஃபத்தை வலா மவத்தத்தை, அந்த பெண்கிட்ட பிரியம் இல்லை, யாரை பார்த்தாலும் வெறுக்கிறா, யாராவது வீட்டுக்கு வந்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. நிச்சயமாக வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு கேட்கணும், அவங்கள விசாரிக்கணும், அவங்களுக்கு முன்னாடி சாதாரணமாக இருக்கணும். நிச்சயமாக வலா மவத்தத்தை, அன்பை பரிமாறிக்கொள்ளாத ஒரு பெண், அப்படிப்பட்ட ஒரு பெண் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து பரக்கத்து நீங்கிவிடும். ஏன் பெண்ணுக்கு சொன்னாங்க, ஆணுக்கு சொல்லலை? ஆண் எப்பவுமே முரடானவன், அவன் எப்பவுமே கோபக்காரனாக இருப்பான். ஆண் கோபக்காரனாக இருக்கிறான், தப்பு கிடையாது, தவறு கிடையாது. ஆனாலும் அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க. ஒரு ஆண் தேவையில்லாமல் மனைவி மேலே கோபப்படக்கூடாது, ஒரு ஆண் தேவையில்லாமல் மனைவி மேலே சந்தேகப்படக்கூடாது, ஒரு ஆண் தேவையில்லாமல் ஆண் எப்படி நடந்துக்கிறணும் அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக சொல்லி காட்டுவாங்க. ஆனால் ஒரு வீட்டில் பரக்கத் எடுபடுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணங்களில் ஒன்று ஒரு பெண்ணாக இருப்பாள். எப்படிப்பட்ட பெண்ணுமா, எந்த பெண்ணிட்ட அன்பு இல்லையோ, பாசம் இல்லையோ, அரவணைப்பு இல்லையோ, அப்படிப்பட்ட ஒரு பெண். வலா ரஹ்மத்து. அதே மாதிரி அல் ஹிலாஃபாத், எந்த பெண் எப்போ பார்த்தாலும் கருத்து வேற்றுமை கொள்வாளோ, என் கருத்து தான் ஏற்றுக்கொள்ளப்படணும், பிறருடைய கருத்தை நான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லி நிச்சயமாக எந்த பெண் நினைப்பாளோ இப்படிப்பட்டவள். நிச்சயமாக சரியான கருத்தாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் எந்த கருத்தாக இருந்தாலும் என் சொல்லுதான் எடுக்கப்பட வேண்டும், என் சொல்லுதான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பெண். நிச்சயமாக வீட்டில் எப்போ பார்த்தாலும் தன்னுடைய சப்தம் உயர்ந்து காணப்பட்டால், ஒரு பெண்ணினுடைய சப்தம் வீட்டில் உயர்ந்து காணப்பட்டால், சிரிப்பு சப்தம், பெண்ணுடைய சிரிப்பு சப்தம், ஒரு வீட்டில் நம்ம சிரிக்கிறோம், அந்த சிரிப்பு சத்தம் நம்ம வீட்டுக்குள்ளே கேட்டுக்கிறலாம். ஆனாலும் கூட பக்கத்து வீட்டுக்கு கேட்கும் அளவுக்கு சத்தமாக சிரித்தாள், அக்கம் பக்கத்து வீட்டுக்கு கேட்கும் அளவுக்கு சத்தமாக பேசினாள், கடுமையாக கோபமாக பேசுகிறோம், இப்படிப்பட்ட சத்தம் போட்டு பேசக்கூடிய ஒரு பெண் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து பரக்கத்து நீங்கிவிடும் அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார்களே, நிறைய வீட்டில் நம்ம பார்க்குறோம், நம்ம வீடுகளில் பரக்கத்து இல்லாத சூழ்நிலை. என்ன காரணம் தெரியுமா? இது மாதிரி பெண்கள் சத்தத்தை உயர்த்தி பேசுறதுனால, சப்தமாக பேசுறதுனால, சத்தம் போட்டு பேசுறதுனால. சப்தம்னா புரியலாமா? வீட்டுக்குள்ளே கேட்கக்கூடிய அளவுக்கு சத்தம் போட்டு பேசிக்கிறலாம், சத்தம் போட்டு சிரிச்சுக்கிறலாம், சிரித்து வாழ வேண்டும். நிச்சயமாக வீட்டில் நம்ம உம்முண்டே இருக்கக்கூடாது, நல்ல சகஜமாக இருக்கணும், சிரித்து வாழணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போயிட்டா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்துட்டா எங்களுக்கு சந்தோஷம் தான், ஜாலியோ ஜாலி தான். ஏன்னு சொன்னால் வம்பிழுத்துக்கிட்டே இருப்பாங்க, சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாடை பாருங்களேன், மனைவிமார்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள ஏதாவது ஒரு வம்பு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க.
வீட்டுக்கு வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சின்ன பிள்ளை கல்யாணம் முடிச்சு புதுசு, வயசு எத்தனை 10 வயசு தான் இருக்கும், 10 வயசு தான் இருக்கும். அவங்க 8 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. 9 வயசில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட வீடு கூடுனாங்க, மனைவியாகி போனாங்க. 10 வயசு ஆகும்போது ஒரு நாள் வீட்டுக்கு வர்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்டிப்பாக அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கம்மா, ஒரு பொம்மை செஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, என்ன செஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்கம்மா, பொம்மை செஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. துணியில் குதிரை மாதிரி செஞ்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. வந்த உடனே பார்க்குறாங்க. இப்போ உதாரணமாக கணவர் வீட்டுக்கு வர்றார், நீங்கள் ஏதாவது விளையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க, கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க, என்னம்மா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கம்மா, எவ்வளவு கோபம் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்ததோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்க்குறாங்க, அம்மா விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி விளையாடக்கூடிய அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, யா ஆயிஷா மா ஹாதா, இது என்ன செஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, என்ன யாரும் சொல்லலாம், என்ன கண்ணு தெரியலையா, என்னன்னு தெரியலையா உங்களுக்கு, குதிரை செஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறேன். யார் கேட்டதுமா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, குதிரை செஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. குதிரையாம்மா, குதிரைக்கு ரெக்கை வேற வச்சிருக்கிறீங்க, குதிரைக்கு ரெக்கையுமா இருக்கும் அப்படின்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, என்ன யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நான் ஒரு நாள் உங்கள் ஹதீஸை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஹதீஸில் நீங்கள் சொன்னீங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குதிரையில் பறந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ குதிரையில் பறந்து வந்தாங்கன்னா குதிரைக்கு ரெக்கை இருக்க போய் தானே பறந்து வந்தாங்க. அப்போ இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குதிரை அப்படின்னாங்களா, யாருமா, ஆயிஷா ரலியல்லாஹு. சிரிச்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சிரிப்பு காட்டுவாங்க. நிச்சயமாக வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஏதாவது ஒன்று கேள்வி கேட்டு சந்தோஷமாக வச்சுக்கிடுவாங்க. அப்போ சிரித்து வாழ வேண்டும், ரசனையோடு வாழ வேண்டும், கணவரோடு சிரித்து வாழ வேண்டும், பிள்ளைகளோட அன்பாக பேசி வாழ வேண்டும், ரொம்ப ஜாலியாக இருக்கணும். அல்லாஹ்வை மறக்காத ஜாலி, அல்லாஹ்வை மறக்காத சிரிப்பு, அல்லாஹ்வுடைய நினைவுடன் கூடிய சிரிப்பு, இப்படி நாம் சிரித்து வாழணுமே தவிர அல்லாஹ்வை மறந்த சிரிப்பாக மாறிவிடக்கூடாது. அல்லாஹ்வை மறந்த சிரிப்புனா எதுமா, ரொம்ப சத்தமோட்டு சிரிக்கிறது, ஏளன சிரிப்பு, பெருமையினுடைய சிரிப்பு. அந்த சிரிப்பு எந்த பெண்ணிடத்தில் இருக்குமோ அந்த பெண் வசிக்கக்கூடிய வீட்டிலிருந்து பரக்கத்து நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிச்சயமாக அதே மாதிரி இமாம் பெருமக்கள் எழுதி காட்டுவாங்க, எந்த வீட்டில் உள்ள பெண்மணி தலைவீரி கோலமாக எப்பயுமே தலையில் துணி போடுறதே கிடையாது, நல்ல சேலையை வரிஞ்சு கட்டிக்கிட்டே இருப்பாங்க, தலை துணியே கிடையாது. வீட்டுக்குள்ளே கணவனுக்கு முன்னாடி இருந்தாலும் கூட தலையில் துணியோடு இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருவாங்க. ஏன்னு சொன்னால் மலக்குமார்கள் இருக்கிறாங்க. தலைமுடி முதல் கொண்டு எல்லாமே மறைக்க வேண்டிய பகுதிகள், அதாவது 2 கை, முன்கை, அதே மாதிரி முகம், கீழே கால், இந்த 3ஐயும் தவிர்த்து எல்லாம் மறைக்க வேண்டிய பகுதிகள். சொல்லிட்டு சொல்லுவாங்க, முகத்தை மறைத்தாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி சொல்லுவாங்க. முகத்தை மூடிக்கிறணும் அதையும் சொல்லி காட்டுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார்களே, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், முகம் தெரிஞ்சுக்கிறலாம், தப்பு கிடையாது. ஆனாலும் தலைவீரி கோலமாக, அதாவது அரைகுறை ஆடையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்கள், அரைகுறை ஆடையோடு இருக்கக்கூடிய பெண்கள், அப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிற அந்த வீட்டிலிருந்து பரக்கத்து நீங்கி விடும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எல்லாம் எச்சரிக்கை செய்கிறாங்க. அப்போ 3 விஷயம். ஒன்று, பராமரிக்கப்படாத, கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்தப்படாத, அழுக்குகள் நிறைந்த, பாத்திரங்கள் கழுவப்படாத, அதே மாதிரி வீட்டில் எந்த விதமான சுத்தங்கள் இல்லாத வீட்டிலிருந்து பரக்கத்து நீங்கிடும். 2வது, பராமரிக்கப்படாத வாகனத்திலிருந்து பரக்கத்து நீங்கிடும். 3வது, சரியில்லாத பெண்ணிடத்திலிருந்து, ஒழுக்கங்களை பேணாத பெண்ணிடத்திலிருந்து, ஒழுக்கங்களுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய பெண்ணிடத்திலிருந்து கண்டிப்பாக பரக்கத்து எடுபட்டு விடும், பரக்கத்து நீங்கிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, இந்த பரக்கத்து நீங்கக்கூடிய காரியங்களை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான காரியங்கள் என்ன செய்யணுமா, நம்ம நம்மளே பாதுகாத்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நமக்கு சொல்லி காட்டுவாங்க 6வது, அதாவது எத்தனை விஷயம் எழுதியிருக்கீங்கம்மா, அதை ஒவ்வொரு பாயிண்டாக எழுதிக்கங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த விஷயமா நமக்கு எழுதி காட்டுவாங்க, அல் ஹக்து வல் ஹசது, பிறரை நாம் என்ன செய்வதுமா, கெட்ட எண்ணம் கொள்வது. கெட்ட எண்ணம் கொள்வதினாலும் கண்டிப்பாக பரக்கத்து நீங்கிவிடும். கெட்ட எண்ணம் கொள்வதினால், தவறான எண்ணம் கொள்வதினால் ஒன்று நம்மள்கிட்ட உள்ள பரக்கத்தும் போயிடும். யாரை பற்றி கெட்ட எண்ணமாக நம்ம என்றோமோ கண்டிப்பாக அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும். அல்லாஹ் நம்மளே பாதுகாக்கணும். கெட்ட எண்ணம் கொள்வது, அல் ஹக்து, கபடம் கொள்வது, தவறான எண்ணம் கொள்வது. உதாரணமாக ஒரு பெண் என்ன செய்கிறாள், ஒரு பையை கொண்டு வருகிறாள். இந்த பையுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன வாங்கிட்டு வர்றா, ஏது வாங்கிட்டு வர்றா, இவளுக்கு எங்கேருந்து இவ்வளவு காசு வந்துச்சு, இது நமக்கு தேவையில்லை, இப்படி நாம் எண்ணுவது இருக்கிறதே இது ஒரு ஹக்து, கபடமான எண்ணம் சொல்லி
சொல்லுவாங்க. இந்த எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னால் பரக்கத்து நீங்கிவிடும், நம்மள்ட்ட இருந்து பரக்கத்து நீங்கிவிடும். அதே மாதிரி வல்ல ஹசன், நிச்சயமாக பொறாமையினால், பிறரை பார்த்து பொறாமைப்படுவதனாலும் பரக்கத்து நீங்கிவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக நாம் எல்லாம் அறிந்து கொள்கிறோம். எனவே அன்பு தாய்மார்களே, பொறாமைப்படாமல் நாம் வாழ வேண்டும். யாராவது ஜாமான் வாங்கிட்டு வர்றாங்களா, வீட்டுக்கு பொருள் வாங்கிட்டு வர்றாங்களா, அதை நாம் எட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அதாவது இப்போ உள்ள நிலைமை என்னம்மா, யார்கிட்டையாவது பேசுகிறோம், பேசும்போது முகத்தை பார்த்து பேசணும். ஆனால் கையில் என்ன இருக்குது, அவர் என்ன வச்சிருக்கிறாரு, என்ன வாங்கிட்டு வர்றாரு, எப்படி வாங்கிட்டு வர்றாரு, இது வாங்குறதுக்கு எப்படி இவருக்கு வசதி கிடைச்சிச்சு, இந்த மாதிரியான எண்ணம் மனசில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு, இதுதான் தவறான எண்ணம், கபடம் சொல்லி சொல்லுவாங்க. இந்த கபட எண்ணம் நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் பரக்கத்தை நீக்கிடுவான். பொறாமையான குணம் நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் பரக்கத்தை நீக்கிடுவான். அல்லாஹ் நம்மளே பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, பொறாமையான எண்ணம், கபடமான எண்ணம், இதன் மூலமாகவும் பரக்கத்தை நம்ம இழந்துடுறோம். ஒரு சம்பவம் ஒன்று சொல்லி காட்டுவாங்க. ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் ஊர்வலமாக வந்தான், ஊரை சுற்றி வந்தான். அப்படி ஊர்வலமாக வந்த நேரத்தில் ஒரு இடத்துல ஒரு பெரிய தோப்பை பார்த்தான். பெரிய திராட்சை பழ தோப்பு, திராட்சை பழங்கள், மாதுளை பழங்கள், இது மாதிரி பல வகைகள் பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விவசாய தோட்டம். அந்த தோட்டத்தை பார்த்தான். பச்சை பசேரென்று இருந்தது. அந்த ஊர்வலத்தை நிற்க சொன்னான். ஊர்வலம் போகும்போது படை வீரர்களை நிற்க சொன்னான். நிற்க சொல்லிட்டு அந்த மன்னன் கீழே இறங்கினான். கீழே இறங்கி என்ன செஞ்சான், அந்த தோட்டத்துக்குள்ளே போனான். தோட்டத்துக்குள்ளே போகும்போது அந்த தோட்டத்தினுடைய எஜமானன் அங்கே இல்லை, ஒரு வேலைக்காரர் ஒருத்தர் அங்கே இருந்தார். அப்படி வேலைக்காரர் ஒருத்தர் அந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கும்போது இந்த மன்னன் போகிறான். மன்னன் போகும்போது மன்னன் என்பதை அந்த வேலைக்காரன் உணர்ந்து கொண்டு, என்ன மன்னா, என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும்? மன்னன் என்பது தெரியலை. ஆனால் யாரோ ஒரு வசதி படைத்தவர் தோட்டத்துக்கு வந்திருக்கிறார். பொதுவாக தோட்டத்துக்கு வந்தவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பது பழக்கம். என்ன வேணும், என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நல்ல பழச்சாறு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த மன்னன் கேட்கும்போது மாதுளம் பழத்தை நல்ல சாறு புழிஞ்சு என்ன செஞ்சான், அந்த வேலைக்காரன் கொண்டு வந்து கொடுத்தா நல்ல ருசி, அருமையான ருசி. அந்த ஜூஸை சாப்பிட்டான். ஜூஸு சாப்பிடும்போது அவனுடைய மனசில் ஒன்று ஓடுது, இவ்வளவு பச்சை பசேர்ன தோட்டம், இவ்வளவு அருமையான பழமொழுக்கக்கூடிய தோட்டம், இந்த தோட்டத்தை நாம் சொந்தமாக்கி கொண்டால் என்ன? எந்த தோட்டத்தை பார்த்துமா, இன்னொருத்தருக்கு சொந்தமான தோட்டத்தை பார்த்து மன்னன் ஆசைப்படுகிறான், தவறான எண்ணம் கொள்கிறான். இந்த தோட்டத்தை நான் சொந்தப்படுத்தி கொண்டால் என்ன என்பதாக மனசுக்குள்ளே ஒரு தவறான எண்ணத்தோடு அந்த ஜூஸை குடித்து முடித்து விட்டான். முடித்து சொன்னான், இன்னும் கொஞ்சம் ஜூஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னான். ரொம்ப இனிமையாக இருக்குது, ரொம்ப இனிப்பாக இருக்குது, சுவையாக இருக்குது, போய் இன்னும் கொஞ்சம் ஜூஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது அதே மரத்தில் பழங்களை பிடுங்கி, அந்த மாதுளை பழங்களை பிடுங்கி ஜூஸ் பிழிந்து அந்த வேலைக்காரர் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவன் என்ன செய்கிறான், அந்த ஜூஸை அந்த மன்னன் குடிக்கிறான். முதல்ல குடிக்கும் போது இனிச்சிச்சு, திரும்ப ரெண்டாவதாக குடிக்கும்போது அந்த ஜூஸ், அந்த இனிப்பு போயிடுச்சு, சுவை போயிடுச்சு, கசப்பாக இருந்துச்சு. அப்போ துப்பிட்டு சொன்னால், இந்த எந்த மரத்துலேருந்து பிச்சுட்டு வந்தேன், எந்த மரத்துலேருந்து பிச்சு இந்த ஜூஸை போட்டேன், முதல்ல நீ கொடுத்த ஜூஸ் நல்லா இருந்துச்சு, இது கசக்குதே அப்படின்னு சொன்னபோது அந்த வேலைக்காரர் சொல்லுவார், அந்த தோட்டத்தில் வேலை செய்பவர் சொல்லுவார், அதாவது முதல்ல குடிக்கும்போது நல்லெண்ணத்தோடு குடித்தீர்கள், ரெண்டாவதாக குடிக்கும்போது உங்கள் மனசில் ஏதோ ஒரு கெட்ட எண்ணம் வந்து விட்டது, தவறான எண்ணம் வந்து விட்டது, அல்லாஹ் இந்த பழத்தின் ஜூஸில் உள்ள ருசியை எடுத்து விட்டான் என்பதாக சொன்னாங்களாம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பு தாய்மார்களே, நம்மளுடைய கெட்ட எண்ணங்களினால், தவறான எண்ணங்களினால் நாம் வாங்கக்கூடிய பொருட்கள், நாம் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள், இதில் உள்ள பரக்கத்து நீங்கி விடுகிறது, இல்லை எடுக்கப்பட்டு விடுகிறது என்பதை நாம் இந்த சம்பவத்தின் மூலமாக விளங்கிக் கொள்கிறோம். எனவே என்ன செய்யணுமா, தவறான எண்ணங்களிலிருந்தும் பொறாமையிலிருந்தும் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நமக்கு எழுதி காட்டுவாங்க, அஷ்ஷுக்குவல் முஸ்தமிர்ரத்து மின் லீக்கில் ஹாலி வல் உமரி. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, கஷ்டங்களை, துயரங்களை யார்கிட்ட ஒப்பிக்கணும்? அல்லாஹ்ட்ட ஒப்பிக்கணும். நமக்கு எழுதி காட்டுவாங்க, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டங்களை, துயரங்களை, சிரமங்களை பிறர்கிட்ட ஒப்பித்தால் எப்பவும் என் வாழ்க்கை வீணாக போச்சு, என்னுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் கஷ்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. நல்லவங்கள்ட்ட சொல்லி கஷ்டத்தை முறையிட்டு துவா செய்ய சொல்லலாம்.
ஆனால் கஷ்டத்தை பிறகு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் எனக்கு இவ்வளவு நோயினா இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இது மாதிரி நம்ம பிரச்சனைகளை பற்றி அல்லாட்ட சொல்லாமல் பிறர்கிட்ட சொன்னால் நம்ம பரக்கத்து நீங்கிவிடும் என்பதாக சொல்லுவாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்போ நம்ம கணவன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வீட்டில் உள்ளவங்க மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் அல்லாட்ட ஒப்பிக்கணும். அல்லாஹ் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, என்னென்ன துன்பங்கள் இருக்கிறது, இந்த துன்பங்களை எல்லாம் நீக்கிவை என்பதாக நம்ம அல்லாட்ட ஒப்பிக்கணும். ஒப்பிக்கும் போது அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். அல்லாஹ் பரக்கத்தான வாழ்க்கையை தருவான். அல்லாட்ட ஒப்பிக்காமல் பிறர்கிட்ட ஒப்பிக்கும்போது, தோழிகிட்ட ஒப்பிக்கிறோம், அது மற்றவங்கள்ட்ட ஒப்பிக்கிறோம், அப்படி ஒப்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு கிடைக்க வேண்டிய பரக்கத்தை நீக்கி விடுகிறான் என்பதாக எழுதி காட்டுவாங்க. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அடுத்து எழுதுவாங்க அல் இஸ்ராஃப் வ தபுதீர். அல் இஸ்ராஃப் வ தபுதீர் ரொம்ப என்ன செய்வது, நம்ம இஸ்ராஃப் செய்வது, உணவுகளை வேஸ்ட் பண்ணுவது. உதாரணமாக வீட்டில் இருக்கிறது 2 பேர் தான், ஆனால் 3-4 பேருக்கு தகுந்த மாதிரி அரிசியை போட்டு சமைச்சிருப்போம். இப்போ 2 பேர் சாப்பிட்றதுக்கு போக மிச்சம் மிஞ்சிரும். இப்போ இந்த 2 பேர் சாப்பிட்டது மிச்ச சோறு எங்கேம்மா போகும்? குப்பைக்கு போயிடும். நமக்கு சொல்லி காட்டுவாங்க, அப்படியே ஒரு வேளை 2 பேருக்கு தகுந்த மாதிரி தான் சமைச்சிங்க, அளவாக அரிசி போட்டீங்க, கொஞ்சம் சோறு மிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு வழி சொல்லுவாங்க, அந்த சோத்தை நீங்கள் குப்பையில் போடும்போது, கீழே போடும்போது இப்படி நீங்கள் நியத்து வச்சுக்கிறணும், இதை நான் குப்பையில் போடலை, அல்லாஹ் இந்த மிஞ்சிய உணவை, மிஞ்சிய சோறை நான் என்ன செய்கிறேன், நீ படைத்த கோழிகளுக்கு, நீ படைத்த பறவை இனங்களுக்கு, நீ படைத்த உயிரினங்களுக்கு ஏதாவது ஒரு உயிரினம் வந்து சாப்பிட்டு போகட்டும் என்பதற்காக நான் போடுகிறேன் என்று மனசில் நியத்து வச்சுட்டு போடணுமா? சமைச்சது அளவா, அதுலேயும் மிஞ்சிருச்சு. மிஞ்சின பின்னாடி எப்படிமா நியத்து வச்சுக்கிறணும்? கீழே போடும்போது எப்படிமா நியத்து வைக்கணும்? யாரெல்லாம் மேயக்கூடிய கோழி குஞ்சுகளுக்கு, மேயக்கூடிய உயிரினங்களுக்கு, ஏதாவது நாய் அல்லது நம்ம மாடு, ஏதாவது ஒன்று நம்ம வெளியில் மேயக்கூடிய அந்த உயிரினங்களுக்கு உணவாக பயன்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உணவை நான் என்ன செய்கிறேன், நான் இந்த கீழே போடுகிறேன் என்று நம்ம மனசில் நியத்து வச்சு போடணுமா? அப்போ அதுவும் கூட நன்மையாக மாறிடும். அப்போ என்ன செய்யக்கூடாதுமா, வேஸ்ட்டாக குப்பையில் வீணாக்கி போடக்கூடாது. நிச்சயமாக நிறைய சமைச்சு, கொஞ்சம் சமைக்க வேண்டிய இடத்துல நிறைய சமைச்சு நிச்சயமாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுமா, உணவை வீணாக்கக்கூடாது, இஸ்ராஃப் செய்யக்கூடாது. இஸ்ராஃப் எந்த வீட்டில் செய்யப்படுதோ நிச்சயமாக அந்த வீட்டிலேருந்து பரக்கத்து நீங்கணும். அல்லாஹ் அவங்கள வெறுக்கிறான். இஸ்ராஃப் செய்கிறவங்கள வெறுக்கிறான். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். எனவே இஸ்ராஃப் செய்யாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வீண் விரயம் செய்யாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இஸ்ராஃப்னா நம்ம வீண் விரயம் செய்வது, அளவுக்கு அதிகமாக வாங்கி அதை வீணான முறையில் என்ன செய்வது, வீணாக்குவது. இந்த மாதிரி வீணாக்குவதனால கண்டிப்பாக நம்மளுடைய பரக்கத்து நீங்கிவிடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, அதுக்கடுத்து நமக்கு சொல்லி காட்டுவாங்க ஹபுசுல் மாலி வதமுல் இன்ஃபாக் ஃபில் அவாசிமி. அவசியமான காரியங்களுக்கு செலவழிக்காமல் பொருளாதாரத்தை தடுத்து வைத்துக் கொள்வது. வீட்டில் அவசியம் தேவைப்படும். உதாரணமாக என்ன வேணும் என்ன வாங்காமல் என்ன செய்யணுமா? இப்போ உதாரணமாக வீட்டில் என்ன தேவைப்படுது, இப்போ என் மனைவி என்று சொல்கிறா, என்னென்னமா எண்ணெய் இல்லைங்க, எண்ணெய் வாங்கி கொடுங்க அப்படின்னா, நேற்று தானே எண்ணெய் வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சா? கேள்வி கேட்கக்கூடாது. என்ன செய்யணுமா, எண்ணெய் இல்லைன்னு கேள்விப்படுறோமா, கண்டிப்பாக அதை வாங்கி கொடுத்துடணும். இப்படி வீட்டுக்கு அவசியமாக தேவைப்படக்கூடியவைகளை அதை வாங்கி கொடுக்காம நம்ம தடுத்துக்கொள்வது, வாங்கி கொடுக்காமல் இருப்பது, இதுவும் பரக்கத்தை நீக்கிடும். அப்போ வீட்டில் ஜீனி இல்லை, பருப்பு இல்லை, வீட்டில் சமைக்கக்கூடிய ஜாமான்கள் இல்லை. இப்போ வீட்டில் இல்லாத சாமான்கள், இதை நாம் கண்டிப்பாக முறையிடும் போது, பெரியவங்கள்ட்ட சொல்லும்போது அல்லது வீட்டில் உள்ளவர்கள்ட்ட சொல்லும்போது கண்டிப்பாக சிரித்த முகத்தோடு, இன்பமான முகத்தோடு, இல்லையாம்மா இந்த வாங்கிட்டு வந்துடுறேன், இல்லையாம்மா இந்த உடனே வாங்கிட்டு வந்துடுறேம்மா, சிரித்த முகத்தோடு சொல்லி நம்ம வாங்கி தரும்போது அல்லாஹ் அதில் பரக்கத்தை வச்சிருக்கிறோம். சிரித்த முகம் இல்லாமல், இப்போ தானே வாங்கி கொடுத்தேன், 2-3 நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ளேயுமா என்ன முடிஞ்சு போச்சு, அதுக்குள்ளேயுமா ஜீனி முடிஞ்சு போச்சு, ரொம்ப நீ என்ன செய்கிற, ரொம்ப இது பண்ணுற, இது மாதிரி நம்ம கடிஞ்சு கொண்டு, கோபமாக பேசிக்கொண்டு, கடிந்து கொண்டு நம்ம என்ன செஞ்சால் ஒரு பொருளை நம்ம எப்படி வாங்கி கொடுக்கத்தான் போகிறோம், இல்லாத வாங்கி கொடுக்கத்தான் போகிறோம். ஆனால் அதை கடினமான வார்த்தைகளை உபயோகித்த பின்னாடி வாங்கி கொடுக்கும்போது அந்த பொருள்களில் உள்ள பரக்கத்து நீங்கி விடுகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பு தாய்மார்களே, வீட்டுக்கு அவசியமான செலவுகளை நாம் தாராள மனப்பான்மையோடு சந்தோஷமாக நாம் செலவு செய்யும் போது அல்லாஹ் பரக்கத்தை தருகிறான். நிச்சயமாக வீட்டுக்கு அவசியமான செலவுகளை மன கஷ்டத்தோடு செலவு செய்யும்போது, மன பாரத்தோடு செலவு செய்யும்போது நிச்சயமாக அங்கே அல்லாஹ்வுடைய பரக்கத்து நீங்கி விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு வீட்லையுமே 2 மலக்குமார்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லையுமே எத்தனை மலக்குமார்கள் இருக்காங்கம்மா?
ரெண்டு மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க, பார்த்துட்டு சொல்கிறாங்களாம், அல்லாஹும் ஆழ்த்தி முன்ஃபிகன் ஹலஃபா, அல்லாஹ் அவசியமான செலவுகளை செலவு செய்து குடும்பத்தை கவனிக்கக்கூடிய இந்த நபருக்கு, குடும்பத்தை கவனிக்கக்கூடிய இந்த ஐயாவுக்கு, குடும்பத்தை கவனிக்கக்கூடிய இந்த ஆணுக்கு அல்லாஹ் நீ மேலும் மேலும் ரெட்டிப்பான நீ பரக்கத் செய். அல்லாஹ் அந்த மலக்கு துஆ செய்கிறாங்களாம். வீட்டுக்கு அவசியமான பொருட்களை வாங்கி கொடுத்து, வீட்டுக்கு அவசியமான பொருட்களை வாங்கி கொடுத்து, தேவையான பொருள்களை மனநிறைவோடு வாங்கி கொடுக்கக்கூடியவர்களை பார்த்து மலக்குமார்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் இவருக்கு நீ கொடுத்து கொண்டே இரு, கொடுத்து கொண்டே இரு. நீ கொடுத்ததை குடும்பத்துக்காக செலவு செய்கிறார், மனக்கசப்பு இல்லாமல் செலவு செய்கிறார், மன பாரம் இல்லாமல் செலவு செய்கிறார். எனவே நீனும் யோசிக்காமல் கொடுத்து கொண்டே இரு அப்படின்னு மலக்குமார்கள் துஆ செய்வாங்களாம். யார் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கும்போது முணங்கிக்கிட்டே வாங்கி கொடுக்குறாரோ, கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறாரோ, எப்படி நான் இதை வாங்கி கொடுப்பது, எப்படி நான் நம்ம இதுக்கெல்லாம் நான் செலவு செய்கிறது, வீட்டுக்கு தேவையானதை செலவு செய்வதற்கு யோசிப்பாரோ, இப்படிப்பட்டவரை பார்த்து அந்த மலக்கு சொல்லுவாங்களா, அல்லாஹும்ம யா அல்லாஹ், அதாவது தடுத்துரு, உங்களுக்கு நீ பரக்கத்தை விட்டும் தடுத்துரு. தலஃபா அல்லாஹும் ஆழ்த்தி மும்சிக்கன் தலஃபா, அல்லாஹ் செலவு செய்யாமல் தடுத்து வைத்துக் கொள்ளக்கூடியவரை நீ என்ன செஞ்சிரு, பரக்கத்தை நீக்கிடு, அவர்கிட்ட பரக்கத்தை நீக்கிடு அப்படின்னு மலக்கு மகள் துஆ செய்வாங்களாம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அன்பு தாய்மார்களே, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க, தேவையான செலவுகளை, தேவையான விஷயங்களை மனம் வந்து என்ன செய்யுங்க, செலவு செய்யுங்க, அதில் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை அல்லது ஒரு ஐயா தன் வீட்டுக்கு தேவையான வேலை வாங்கி கொடுத்து செலவு செய்யும் போது ₹1 செலவழித்தாலும் கூட அந்த ₹1 பகரமாக தன் பிள்ளைக்கு தான் வாங்கி செலவழிக்கிறார், தன் மனைவிக்கு தான் வாங்கி செலவழிக்கிறார், தனக்குத்தான் வாங்கி செலவழிக்கிறார். தனக்கு செலவு செய்தாலும், தன் மனைவிக்கு வாங்கி கொடுத்தாலும், தன் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தாலும், இதை நான் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், அதை அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நான் செலவு செய்கிறேன் என்று மனநிறைவோடு செலவு செய்யக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக அல்லாஹ் விரும்புகிறான். அதை அல்லாஹ் அதில் நீண்ட பரக்கத் செய்கிறான், அல்லாஹ் அதில் நிறைய பரக்கத் செய்கிறான். நிச்சயமாக அன்பு தாய்மார்களே, அதே நேரத்தில் அந்த அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நாம் என்ன செஞ்சாமா செலவு செய்ய யோசித்தால் அல்லாஹும் யோசிக்கிறானாம், அல்லாஹும் கொடுக்க யோசிக்கிறானாம். எனவே ₹1 செலவு செஞ்சாலும் கூட குடும்பத்துக்காக ₹1 பகரம் அல்லாஹ் தர்மத்துடைய நன்மை தருகிறான், சதகாவுடைய நன்மை தருகிறான். நாம் நம்ம குடும்பத்துக்கு செலவு செய்யக்கூடிய அந்த ₹1 இருந்தாலும், நமக்கு செலவு செய்யக்கூடிய அந்த ₹1 இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ₹1 அல்லாஹ்வுக்காக செலவு செய்தால் அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தர்மத்துடைய நன்மை பெற்றுத்தரும் அல்லாஹ்விடத்தில் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே அன்பு தாய்மார்களே, வீட்டில் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க, அது மாதிரி என்ன செய்கிறீங்க, ரமலான் மாதம் ஏதாவது உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுக்குறீங்க, ஏதாவது வீட்டுக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மனநிறைவோடு நம்ம என்ன செய்யணும், நம்ம செலவு செய்யணும். இப்போ வீட்டுக்கு வேலைக்காரவங்க வர்றாங்க, வேலை செய்யக்கூடியவங்க வரும்போது வேலை முடிச்சுட்டு அவங்க போகிற நேரத்தில் என்ன செய்யணுமா, நிரப்பமான முறையில் நிறைவான எண்ணத்தோட அவங்களுக்கு சம்பளத்தை கையில் கொடுத்து சிரித்த முகத்தோட, இந்தாப்பா நல்ல வேலை பார்த்துருக்கிறேன், பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ், இந்த உனக்குரிய கூலி என்பதாக சொல்லி சிரித்த முகத்தோட சந்தோஷமாக அந்த சம்பளத்தை கொடுத்து அப்படின்னா அவர் வேலை பார்த்ததுக்கு தான் சம்பளம் கொடுக்குறோம். அப்படி சம்பளம் கொடுக்கும்போது நிறைவான எண்ணத்தோடு கொடுக்கணுமா, அப்படி நிறைவான எண்ணத்தோடு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதிலிருந்து வல்ல பரக்கத்தை நீக்கிடுறான். அவருக்கு அந்த காசு என்ன, அதாவது உபயோகமான முறையில் செலவாக, அது மாதிரி அவர் வாங்கும் போதும் நிறைவான எண்ணத்தோடு வாங்கணும். அந்த சம்பளத்தை கை நீட்டி வாங்கும் போதும் வாங்கக்கூடியவரும் நிறைவான எண்ணத்தோடு வாங்கணும். இவ்வளவு நமக்கு மார்க்கம் கற்றுத்தருகிறது இன்ஷா அல்லாஹ். அது மாதிரி நம்ம ஐயா செலவுக்கு பணம் கொடுக்குறாங்க, அப்படி கொடுக்கும்போது அவரும் என்ன செய்யணும், மனமும் வந்து சந்தோஷமாக கொடுக்கணும். ஐயா கொடுக்கும்போது இவ்வளவு தானே ஐயா, உம்முடுத்தானா, இதுக்கு வேணும் நிறைய கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மனசில் நினச்சிக்கிட்டோ அல்லது வாயால் சொல்லிக்கிட்டோ நம்ம மனநிறைவு இல்லாமல் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் அதிலிருந்து பரக்கத்தை நீக்கிடுறான். எனவே அன்பு தாய்மார்களே, மனநிறைவான எண்ணம் வேண்டும், கொடுக்கும் போதும் வேண்டும், வாங்கும் போதும் வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சில உருவாக்கிறோமா இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்தல்வானாக. அன்பு தாய்மார்களே, பிறருக்கு அநியாயம் செய்யாமல் வாழ்ந்துடணும். பிறருக்கு அநியாயம் செய்வதனால் அல்லாஹ்வுடைய பரக்கத்து நீங்கிடும். பிறருக்கு அநியாயம்னு என்னம்மா, பிறருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் ஏமாத்துறது, பிறர்கிட்டருந்து ஏதாவது ஒரு பொருளை தெரியாமல் எடுத்துக்கிறது, நிச்சயமாக இதுவெல்லாம் அநியாயம். அநியாயம்னா என்ன, ஒரு விஷயத்தை முறை தவறி செய்வது.
முறை தவறி செய்வது தான் அநியாயம். சொல்லாமல் எடுத்துக்கிறது அல்லது பிறருக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்காமல் மறைத்து கொள்வது, இதுவெல்லாம் அநியாயம். இப்படி அநியாயத்தினால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலிருந்து பரக்கத்து நீங்கி விடுகிறது என்பதாக நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. அன்பான தாய்மார்களே, இதே மாதிரி பாருங்களேன், இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிகமாக சத்தியம் செய்யாதீங்க. என் அம்மா மேலே சத்தியமா, என் தலை மேலே சத்தியமா, நான் சாப்பிட்ற சாப்பாட்டு மேலே சத்தியமா, இப்படி அதிகமாக சத்தியம் பண்ணாதீங்க. சத்தியம் பண்ணுவது எப்போமா பண்ணணும்? அவசியத்துக்கு பண்ணணும். அப்படியே ஒருவேளை சத்தியம் பண்ணினாலும் யார் மேலமா சத்தியம் பண்ணணும்? யார் மேலமா சத்தியம் பண்ணணும்? அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணணும். அல்லாஹ்வின் மீது சத்தியமா, அல்லாஹ் மேலே மட்டும்தான் சத்தியம் பண்ணணும். குர்ஆன் மேலே சத்தியமா, என் நபியின் மேலே சத்தியமா, என் பிள்ளை மேலே சத்தியமா, நான் சாப்பிட்ற சாப்பாட்டு மேலே சத்தியமா, என் தலை மேலே சத்தியமா, எங்கள் அத்தாம்மா மேலே சத்தியமா, அல்லாவை தவிர்த்து யாரின் மேலேயும் சத்தியம் பண்ணக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இய்யாக்கும் கஸரத்துல் ஹல்ஃபி, அதிகமாக சத்தியம் செய்வதை எச்சரிக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஃபைன்னஹு யம்ஹகு, அதாவது அதிகமாக சத்தியம் செய்வதனால் பரக்கத் அழிந்து விடும். வியாபாரிகளை பாருங்களேன், சத்தியமாமா இது என்ன பொருள், இன்ன விலைக்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி வியாபாரம் பண்ணுவாங்க. ஆனால் அது பொய்யா இருக்கும். அப்போ பொய் சத்தியம், பொய்யான சத்தியமும் சரி, அதே உண்மையான சத்தியம் தான். அதை அதிகமாக செய்யும் போது கண்டிப்பாக பரக்கத்து நீங்கி விடுகிறது. அதிகமாக சத்தியம் பண்ணக்கூடாது. சத்தியமா அப்படின்னு சொல்லி அதிகமாக நாம் சத்தியம் பண்ணுவது, இப்படி சத்தியம் பண்ணுவதனாலும் நம்மளுடைய பரக்கத்து நீங்கிவிடும். அன்பு தாய்மார்களே, எனவே அதிகமாக சத்தியம் பண்ணுவதை நமக்கு எச்சரிச்சிருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அதிகமாக சத்தியம் பண்ணுவதை நம்ம விட்டுடணும் இன்ஷா அல்லாஹ். இது மாதிரி நிறைய விஷயங்கள், பரக்கத்து நீங்கக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி காட்டுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னாங்க, எந்த வீட்டில் அடங்காத பிள்ளை இருக்குமோ, எந்த வீட்டில் அடங்காத பிள்ளை, தாய்க்கு அடங்கலை, தந்தைக்கு அடங்கலை, நிச்சயமாக எப்போ பார்த்தாலும் என்ன செய்யலாம், வயதிற்கு வந்த பின்னாடி, இப்போ சேட்டை செய்யக்கூடிய பிள்ளை இருப்பாங்கம்மா. சின்ன பிள்ளைகளுடைய தன்மை சேட்டை செய்வது தான். அவங்க துருதுருன்னு இருக்கணும், சேட்டை பண்ணணும், ஓடி ஆடி விளையாடணும். சேட்டை பண்ணுவது என்பது கண்டிப்பாக அந்த நேரம் சின்ன வயசு, அந்த சின்ன வயசில் சேட்டை பண்ணும்போது சொல்லணும், இது செய்யக்கூடாதுப்பா, இப்படி பண்ணக்கூடாதுப்பா, இது மாதிரி பண்ணணும்ப்பா, இது மாதிரி செய்யணும்ப்பா, தர்பியத் பண்ணணும், நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். ஐயாட்ட இப்படி பேசணும், அத்தம்மாட்ட இப்படி பேசணும், அம்மம்மாட்ட இப்படி பேசணும், ஐயாட்ட அதாவது அம்மாவை பற்றி ஐயாட்ட இப்படி பேசணும், பேசக்கூடிய விதங்கள், நடக்கக்கூடிய விதங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அந்த பையன் ஒரு ஏஜ் வரும்போது, 18 வயசாகும்போது, ஆண் பிள்ளையாக இருந்தால் 18 வயசு, பெண் பிள்ளையாக இருந்தால் ஏஜ் அட்டன் பண்ணுவது, பருவ வயதை அடைவது. இப்படி பருவ வயதை அடைந்த ஒரு பெண்ணோ அல்லது 18 வயசு பூர்த்தியாகிய ஒரு ஆண் பிள்ளையோ அடங்காமல் நடந்தால் அந்த வீட்டிலிருந்து பரக்கத்து நீங்கிடும், அவன் வாழ்க்கையிலிருந்து பரக்கத்து நீங்கிடும், அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் பரக்கத்து நீங்கிவிடும். தாய் தகப்பனுக்கு அடங்காத பொம்பளை பிள்ளை, தாய் தகப்பனுக்கு அடங்காத ஆம்பளை பிள்ளை, இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பரக்கத்து நீங்கிவிடும். இவர்களின் மூலமாக பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். அல்லாஹ் கஹ்ஃப் சூரா எப்போமா ஓதுவீங்க? வெள்ளிக்கிழமை ஓதுவீங்க. அந்த வெள்ளிக்கிழமையில் அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் அல்லாஹ் சொல்லுவான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகும்போது ஒரு பையன் அந்த இடத்துல விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான், ஒரு சின்ன பையன் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். அப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பையனை ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சி ஒரு அடி அடிப்பாங்க, கன்னத்தில் ஒரு இழுத்து ஒரு அடி அடிப்பாங்க. அடித்த அடியில் அந்த பையன் இறந்துருவான், அந்த பையன் மௌத்தாயிருவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கோபம், இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்களே, ஒரு பிள்ளை இப்படி கொண்டுட்டீங்களே, ஒரு பிள்ளை இப்படி கொலை செஞ்சிட்டீங்களே, ஒரு அடி அடிச்சிங்க இப்படி செத்துட்டானே அப்படின்னு கோபமாக கேட்டாங்க. இதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம், பின்னாடி விளக்கம் சொல்லுவாங்க. நிச்சயமாக ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. என்ன விளக்கம் சொன்னால், அல்லாஹ் அடிக்க சொன்னால் நான் அடித்தேன். ஏன் அடிக்க சொன்னால் தெரியுமா? அந்த பையனோட பெற்றோர்கள் நல்லவர்கள், பெற்றோர்கள் சாலிகான பெற்றோர்களுக்கு பிறந்த அந்த பையன் ரொம்ப மோசடிக்காரன். இவன் பிறந்து வளரக்கூடிய பருவத்தில் பெரிய ஆள் ஆகிட்டா அவங்களுக்கு அடங்க மாட்டான், அந்த பெற்றோர்களுக்கு அடங்கி நடக்க மாட்டான், பெற்றோர்கள் சொல்படி கேட்டு நடக்க மாட்டான். எனவே பெற்றோர்கள் சொல்படி கேட்டு வாழாத பிள்ளை வாழ்ந்து அவசியம் இல்லை, வாழ்வது தேவையில்லை. அல்லாஹ் அடிக்க சொன்னால் நான் அடித்தேன், அவர் உயிர் போயிடுச்சு. அப்போ பாருங்களேன் அன்பு தாய்மர்கள், இது ஒரு பாடம் இன்ஷா அல்லாஹ்.
நம்ம பிள்ளைகளை இப்படி வளர்க்கணும். தாய் தகப்பனர் சொல்லை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக வளர்க்கணும் நிச்சயமாக. அதே மாதிரி நல்ல பிள்ளைகளாக வளர்க்கணும். நமக்கு கட்டுப்படாத பிள்ளை, பெற்றோர்களுக்கு கட்டுப்படாத பிள்ளை, பெற்றோர்கள் சொல் கேட்காத பிள்ளை, அந்த பிள்ளையின் மூலமாக வீட்டில் துன்பங்கள் ஏற்படும், வீட்டில் கவலைகள் ஏற்படும், வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படும், வீட்டில் பலவிதமான பரக்கத்துக்கு மாற்றமான செயல்கள் ஏற்படும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக அப்போ அல்லாஹ் இந்த பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் பரக்கத்தை வச்சிருக்கிறான். பெற்றோர்களை மீறி நடப்பதில் அல்லாஹ் பரக்கத்தை இழக்க வைக்கிறான், பரக்கத்தை எடுத்துடுறான் என்பதை நாம் இந்த சம்பவத்தின் மூலமாக விளங்கிக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு பெற்றோர்களை தந்திருந்தால் அவருடைய ரூஹு போகிற வரைக்கும் அவங்களுக்கு பிடித்தமான பிள்ளைகளாக வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். ஒருவேளை நமது பிள்ளைகள் பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், எப்படிமா வளர்க்கணும்? நம் சொல் கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக, அத்தா அம்மாவை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக, அத்தா அம்மாவுக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும். தீனை ஊட்டி வளர்க்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, மௌத்தான பின்னாடியும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்ற அமல்கள் சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயம் என்னமா, நல்ல குழந்தை, தன் பெற்றோரை நினைத்து துஆ செய்யக்கூடிய குழந்தை. இன்ஷா அல்லாஹ் உங்கள் பெற்றோர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளை இப்படி வளங்க, உங்களுக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக இன்ஷா அல்லாஹ் வளங்க. அல்லாஹ் என் பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நமக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி தருவானாக, சாலியான பிள்ளைகளாக ஆக்கி தருவானாக. அந்த பிள்ளைகளின் மூலமாக நம்ம வீட்டுக்கு பரக்கத்து கிடைக்கக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் உருவாக்கி தந்துடுவானாக இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அடுத்து சொல்லுவாங்க, பரக்கத்தில்லாத தன்மை எப்படின்னு சொன்னால், ஒரு தாய் பிள்ளைகள் தப்பு செய்யும் போது கண்டிக்கிறது இல்லை, ஒரு தந்தை பிள்ளைகள் தவறு செய்யும் போது கண்டிக்கிறது இல்லை. நல்லதை ஏவாத குடும்பம், கெட்டதை தடுக்காத குடும்பம், அந்த குடும்பத்திலிருந்து அல்லாஹ் பரக்கத்தை நீக்கிறான். அந்த பரக்கத்தை நீக்கிறான். நல்லதை ஏவ வேண்டும், தீயதை தடுக்க வேண்டும். நல்லதை ஏவாத, அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, இதா தரக்குல் அம்ர பில் மஅரூஃப், குடும்பத்தில் நல்லதை ஏவுவதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால், வன்னஹி அனில் முன்கர், தீயதை தடுக்காமல் இருந்துட்டீங்கன்னு சொன்னால், பிள்ளை தப்பு செய்கிறான் பார்த்துட்டு சும்மா இருக்கிறோம், பிள்ளை தவறு செய்கிறான் பார்த்துட்டு சும்மா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி பிள்ளை நல்லது செய்யலை, தொழுகலை, குரான் ஓதலை, அதை நம்ம தொழுகும்படி ஏவலை, அது மாதிரி குரான் ஓதும்படி ஏவலை அப்படின்னு சொன்னான். நல்லதை ஏவாமலும் தீயதை தடுக்காமலும் இருக்கக்கூடிய குடும்பத்திலிருந்து ஹுர்ரிமத் பரக்கத்துல் வஹி, வஹியினுடைய பரக்கத் ஹராமாக்கப்பட்டு விடும், பரக்கத்து ஹராமாக்கப்பட்டு விடும், பரக்கத்து இழக்க செய்ய அதாவது அந்த வீட்டிலேருந்து பரக்கத்து இழந்து போய்விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். எனவே அன்பு தாய்மார்களே, நம்ம வீட்டில் யாராவது தப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தப்பை தப்புன்னு நம்ம எடுத்து சொல்லணும், அதை கண்டிக்கணும். யாராவது நல்லது செய்யாமல் இருந்தால் நல்லது செய்யும்படி ஏவணும், நல்லதை ஏவ வேண்டும், தீயதை தடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் நல்லதை ஏவி தீயதை தடுக்கும் காலமெல்லாம் நமக்கு அல்லாஹ் பரக்கத் செய்து கொண்டே இருப்பான். நிச்சயமாக நல்லதை ஏவாமல் விட்டுவிட்டால், தீயதை தடுக்காமல் விட்டுவிட்டால் கண்டிப்பாக பரக்கத் எடுக்கப்பட்டு விடும், பரக்கத்து நீங்கிவிடும், பலவிதமான பிரச்சனைகளுக்கு அது காரணமாக அமைந்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கியாமத்து நாளுடைய அடையாளம் என்ன அடையாளம் சொன்னால், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனைவி தப்பு செய்வாள், அதை பார்த்து கணவனுக்கு ரோஷம் வராது. தன் கண் முன்னால் மனைவி தப்பு செய்வாள், அடுத்த ஆணோட பேசி கொண்டிருப்பாள், அதே மாதிரி மனைவி தவறான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பாள், கணவனுக்கு ரோஷம் வராது. இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும், அது கியாமத்து நாளுடைய அடையாளம். கணவனின் கண்ணுக்கு முன்னால் தப்பு செய்யக்கூடிய மனைவிமார்கள். இதே மாதிரி கணவன் தப்பு செய்வான், இதை மனைவி பார்ப்பாள், ஆமாம் இந்த காலத்தில் எல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருவாங்க, மனைவிமார்களும் சகஜமாக எடுத்துக்கிடுவாங்க. இப்படி தப்பை பார்த்து ரோஷம் வராத ஒரு நிலை வரும். அந்த நிலை தான் கியாமத்து நாளுடைய அடையாளம், பரக்கத் எடுக்கப்பட்ட நாளுடைய அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. அன்பு தாய்மார்களே, அந்த மாதிரி வாழ்க்கை நம்மள்கிட்ட இருந்துடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் கணவன் தப்பு செய்தால் அன்பான முறையில், ஏங்க நீங்கள் செய்கிறது தப்பு, இதை நீங்கள் தவிர்த்துக்கிறணும், அல்லாஹ் நம்ம மேலே கோவப்பட்டுருவான், இதை நம்ம திருத்திக்கிறணும், அந்த தப்பை அன்பான முறையில் எடுத்து சொல்லி திருத்த முயற்சி பண்ண வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி மனைவி தப்பு செய்தால் கணவன் எடுத்து சொல்லும்போது, சரிங்க இனிமேல் இந்த தப்பில் நான் ஈடுபட மாட்டேன், இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன், மனைவி அதை திருத்திக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இப்படி ஒருத்தருக்கு நல்லதை ஏவி தீயதை தடுத்து வாழும் காலமெல்லாம் கண்டிப்பாக பரக்கத்து நீடிக்கும் இன்ஷா அல்லாஹ். முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ்.
இது மாதிரியான காரியங்கள், அதாவது பரக்கத் இழக்க செய்யக்கூடிய காரியங்கள், பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள், இந்த ரெண்டையுமே நம்ம கேட்டோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த காரியங்கள் அல்லாஹ் பரக்கத்து வச்சிருக்கிறானோ அந்த காரியங்களை நிறைய செய்வதற்கும், எந்தெந்த காரியங்களை அல்லாஹ் பரக்கத்தை தடுக்கிறானோ அந்த காரியங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் நல்லுதவி செய்து வாழும் காலமெல்லாம் பரக்கத்தான வாழ்க்கையாக, அல்லாஹ்வுடைய பரக்கத்துடன் கூடிய வாழ்க்கையாக, அபிவிருத்தியான வாழ்க்கையாக, சந்தோஷமான வாழ்க்கையாக, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் நல்லருள் புரிவானாக என துஆ செய்தவனாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.